அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நடந்த அஜித்குமார் அவர்களுடைய கொலை வழக்கு. ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த குற்ற வழக்கில் சம்மந்தப்பட்ட உயரதிகாரி யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த உயரதிகாரியுடைய பேரே வெளியில் வரல. அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றச்சம்பவத்துக்கு மூல காரணமான நிகிதா அப்படிங்கிற பெண்மணி அப்ஸ்காண்ட் ஆகி ஊர் ஊராக சுற்றிட்டு வீடியோ கிளிப்பிங்ஸும் ஆடியோ கிளிப்பிங்ஸும் போட்டுட்ருக்குறாங்க. இது வரல அவங்கள ஏன் போலீஸ் கைது செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயம் தெரிய வரல. ஐயா அவர்கள் ஆட்சியில் பார்த்திங்கன்னா சாராயம் குடித்து கள்ளச்சாராயம் குடித்து செத்து போனவங்களுக்கே 10 லட்சம் கொடுத்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு போலி புகாரில் கைது செஞ்சு விசாரணை கைதியாக அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு. அவருடைய சாவுக்கு 5 லட்சம் ரூபாய். என்ன நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதே ஒரே குழப்பமாக இருக்குது. ஒரு பக்கம் இந்த ஆட்சியினுடைய அவலநிலை இப்படி இருக்குது, மறுபக்கம் விசாரணை தொய்வு, நீதித்துறையினுடைய விசாரணை தொய்வும் ஒரு இந்த வழக்கை நீர்த்து போக செய்யுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. ஏன்னா இந்த குற்ற வழக்கிற்கு மூல காரணமான அந்த ஒரு பெரிய அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும். 6 கீழ்நிலை காவலர்களை கைது செஞ்சுருக்கிறாங்க. அதாவது ஒரு குற்றம் யார் செய்கிறாங்க அப்படிங்கிறது விட அந்த குற்றத்தை செய்ய தூண்டுறவங்களுக்கு தான் அதிக தண்டனை அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது. ஆகையினால் இந்த கொலை குற்றத்தை செய்ய சொன்ன அதிகாரிகள் யார், அவங்கள இந்த விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும். விரைவில் இந்த கொலைக்கு மூல காரணமான நிகிதாங்கிற பெண்மணியை கொண்டு வரணும். அப்புறம் நாளப்பின்னா அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு சூசைட் பண்ணிட்டா இந்த வழக்கு நீர்த்து போயிடும். தயவு செஞ்சு இந்த குற்ற வழக்கை சிபிஐயாவது விசாரணை செய்து விரைவில் அந்த தம்பி கொலையுண்ட அஜித்குமாருக்கு நீதி வழங்க வேண்டும். நன்றி.